தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் என்பது பாம்புகளுடைய கூடாரமாக மாறி இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே இருக்கக்கூடிய கீழ் சாத்தமங்கலம் என்கிற கிராமத்தில் இங்கு வருகிறது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி. இன்று காலையில் வழக்கம் போல மாணவர்களும் ஆசிரியர்களும் வகுப்பறைக்கு சென்றபோது நல்ல பாம்பு ஒன்று இருந்ததாக மாணவர் ஒருவர் பார்த்துவிட்டு ஆசிரியரிடம் தெரிவித்திருக்கிறார். ஆசிரியர்கள் அந்த இடத்தில் பார்த்தவுடன் அந்த பாம்பு படம் எடுத்திருக்கிறது. பதறி அடித்துக் கொண்டு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகு சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரம் அந்த நல்ல பாம்பை பிடிக்க போராடி இருக்கிறார்கள். படமெடுத்து அந்த பாம்பு தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு மிரட்டல் கொடுத்திருக்கிறது. அந்த அளவிற்கு அந்த பாம்பு பெரிய பாம்பாக இருக்கிறது. மாணவர்களும் ஆசிரியர்களும் அச்சத்தில் உறைந்து போயிருக்கிறார்கள். நேற்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வரக்கூடிய மாணவனை பாம்பு கடித்து திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அரசு பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாகவே ஒவ்வொரு பள்ளியில் இருக்கக்கூடிய செடி கொடிகளை அகற்ற வேண்டும். அதே போன்று மாணவர்கள் நடமாடக்கூடிய விளையாட்டு மைதானங்களில் இருக்கக்கூடிய புற்தரைகள் செடிகளை எல்லாம் அகற்றிவிட்டு மாணவர்களுடைய பாதுகாப்பை பள்ளி கல்வித்துறை உறுதி செய்திருக்க வேண்டும். ஆனால் தொடர்ச்சியாக பாம்புகளுடைய நடமாட்டம், மாணவர்கள் ஆசிரியர்களுடைய அச்சம் என்பது தொடர்கதை ஆகி கொண்டிருக்கிறது. மாணவர்களை பாம்பு கடிக்கக்கூடிய சம்பவம் தொடர்பாக பெற்றோர்களும் பீதி அடைந்திருக்கிறார்கள். எனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய அச்சத்தை போக்க உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை செடி கொடிகளை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் இடிந்து விழுவது, மேல் சிலாப்புக்கள் இடிந்து விழுவது, மின் விசிறி உடைந்து விழுவது, குடிநீர் தொட்டியில் கழிவுகள் கலந்திருப்பது என பல்வேறு அவல சம்பவங்கள் அரங்கேறி வருகிற சூழ்நிலையில் இது போன்ற நடவடிக்கைகள், பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் வருவதை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி.